இந்த பொங்கலுக்கு உங்களோட ஃபோட்டோஸையோ இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணுமா? பாய்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு, கிட்ஸுக்கு இந்த மாதிரி கேங்கோடு இருக்கிற மாதிரியான தனித்தனியாக மொத்தமாக 20+ ப்ராம்ப்ஸு நான் ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ எப்பயும் போல தான் கூகுள் ஜெமினியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ அதில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற இந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி அங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண கிளிக் பண்ணி அப்படின்னா போதும், இந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் உங்களோட ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேங்காக இருக்க இந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்குள்ளே 4 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்துட்டு நீங்கள் எத்தனை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, உங்களோட கேங்கில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த 4 அப்படின்ற நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 ஃபோட்டோ அங்கே வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 8 அப்படின்றத வந்து அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சரி, ரைட்டு. அந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த வீடியோட தம்ப்நெயில், அதாவது இந்த வீடியோ லிங்க் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு டெலிகிராம் பாட்டோட லிங்க் இருக்கும். அந்த பாட்டுக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், இது இந்த எல்லா ப்ராம்ப்ட்டுமே அதுவே சென்ட் பண்ணிடும். உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.